நமஸ்காரம்ண்ணா, நமஸ்காரம்ண்ணா. அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சலண்ணா. அவசரமா கூப்பிட்டுருக்கேன்னு தெரியறதுன்னு உடனே வர வேண்டியது தானே? இல்லைண்ணா, இன்னைக்கு சுவாமிநாதத்துல மாயபக்ஷம், அதான். சரி சரி, ஏதோ ஒன்று. ஏண்டா, சங்கரனுக்கு அப்புறம் ஆற்றுல நடக்கிற வைத்திய காரியங்கள் எல்லாத்தையும் நீ தானடா பண்ணி வைக்கிற? ஆமாண்ணா. வர வர கிராமத்தில் சாஸ்திரிகள் தட்டுப்பாடு தலை தூக்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். ஆமாண்ணா, எல்லாரும் கோவில் கும்பாபிஷேகம் அது இது டவுன் பட்டணம் பக்கமாக போயின்னு இருக்காண்ணா. என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் அடுப்பு எரியணுமே, போஜனம் நடக்கணுமே. சாம்பு, சங்கரன் இருந்தப்போ அவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருந்த மாதிரியே தோணும். நான் அவன் ரெண்டு ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசுவேன், அவனும் வஞ்சனை இல்லாமல் ஆலோசனை சொல்லுவான். நானும் கிட்டத்தட்ட சங்கராஜ் மாதிரி தானே, எங்கிட்டையும் உரிமையாக எல்லாத்தையும் சொல்லலாண்ணா. அதனால தான்டா வர சொன்னேன். வா வா சாம்பு, ஆத்துல ஒரு ஹோமம் பண்ணலான் இருக்கேன்டா. ரேஷா, நல்லது தானே, பண்ணிட்டா போச்சு. அண்ணா, தப்பா நினைக்கலாம் ஒன்று சொல்கிறேன். அண்ணா மனசில் ஏதோ கிளேஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு யூகிக்க முடியல. ஹோமம்னு சொன்னப்போது ஏதோ தோஷத்துக்கான பரிகாரம் அப்படின்றத மட்டும் உணர்ந்துக்கிறேன். ஹோமம் நடத்தணுங்கிறத எல்லாரும் முன்னாடியும் சொல்லாம தனியா சொன்னப்பவே ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பேன். நீங்க எது சொன்னாலும் ரகசியமா வச்சுப்பேன். வம்சம் தழைக்கணும், வாரிசு வேணும்னு வேண்டினேன், தவம் இருந்தேன். வரமா 2 பேர குழந்தைகள் பிறந்தது. சந்தோஷம் ரெட்டிப்பாச்சு. இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு வாரி அணைச்சுக்கணும்னு அபிலாஷையோட இருந்தேன். ஏனோ தெரியல, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என் கையை கட்டி போட்டுட்டான். என்ன சொல்றேன்? அந்த குழந்தைகளை நான் கொஞ்சினா குடும்ப ஒத்துழைக்கு குந்தகம் ஏற்படலாம். யார் அப்படி சொன்னது? அந்த சிசுக்கள் பூமியில ஜனனம் ஆன வேளை அந்த நாழிகை சொல்றதுப்பா. இல்லண்ணா, சந்திக்க முடியல, மனசு ஆற மாட்டேங்கிறது. இது அக்கிரமம். அக்கிரமம், அதர்மம், அநியாயம், அனர்த்தம், அயோக்கியத்தனம், அடாபிடித்தனம், இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல நான் பண்ணல. ரொம்ப சங்கடமா இருக்குண்ணா. நாளும் தெரிஞ்ச உங்களுக்கா இப்படி? பூர்வ ஜென்ம பாவம், பித்ருதோஷம். குழந்தைகளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பூரிக்க கூடாது, உச்சி மோறக்கூடாது, ஒதுக்கி வச்சுட்டான். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வேத சாஸ்திரத்தை அலசுவோம். என்னென்ன பரிகாரம், என்னென்ன பிராயச்சித்தம்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம். எல்லா பேடையும் கண்ணால விலகி போயிடும். வேணும்னா பாருங்க, நீங்களே இதே கையால அந்த வாண்டுகளை வாரி அணைச்சிக்கத்தான் போறேன். கவலைப்படாதீங்கண்ணா. அதை பத்தி கவலைப்படலடா. வயசாயிண்டே இருக்கு, காடு வா வாங்கிறது, வீடு போ போங்கிறது. குழந்தைகளும் இந்த குடும்பமும் சீர்குலையாம குருவி கூடு மாதிரி கூடி வாழணும், சதறி போகாம சேர்ந்து இருக்கணும். இருப்பா, க்ஷேமமா இருப்பா. ஆத்துக்கு வரேன், பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிச்சு கூடி சீக்கிரம் ஹோமத்தை நடத்திவிடலாம். சம்பு, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச சமாச்சாரம். உசிரியே போனாலும் வெளியில வராதுண்ணா. ஈஸ்வரோ ரக்ஷது.
छोटी बेटी ஹாய் சுட்டி மம்மி காஃபி ரெடி ஆச்சா காஃபி போட்டுட்டேன். ஆனா என்ன ஒவ்வொரு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் என் ஜிந்தகி முஷ்கில் ஆயிடும் போல இருக்கு. இந்த பிரியா இருக்கும்போது உங்க ஜிந்தகி ஏன் முஷ்கிலானோ ஐ மீன் நீங்க வாழ்க்கையில ஏன் கஷ்டப்படணும் கவலைப்படாதீங்க நான் போய் எல்லாருக்கும் காஃபி குடிக்கிறேன். சரி சுட்டி மம்மி திரும்புங்க. என்ன என்னடி என்ன அப்படி பாக்குற? இல்ல உங்களை பார்த்தா காயத்ரியோட அம்மானே சொல்ல மாட்டாங்க அக்கான தான் சொல்லுவாங்க. எதுக்கு எதுக்கு இந்த காத்தா பிடித்தல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க இதெல்லாம் மூடி வச்சுட்டு ஹாலுக்கு வாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங் குட் ஈவினிங். என்ன அங்கிள் வீட்ல இருக்கும்போது ஷர்ட் பேண்ட் டை ஷூ என்னது இது? ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காஃபி. ஆ அட பிரியா நீ எப்போ வந்த? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன வேலை? ஆமா காலையில தானே ஹைதராபாத்ல இருந்து வந்தீங்க அதுக்குள்ளே மைசூர் கிளம்புறீங்களா? என்னம்மா செய்யறது என் ப்ரொஃபஷன் அது மாதிரி. சரி ஹவுஸ் ஹைதராபாத் ட்ரிப்? அத கேளு. ஓகே இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் சிவராமனுடைய சக்சஸுக்கு காரணம் என்ன நினைக்கிற? டார்கெட்டுக்கு மேல அச்சீவ் பண்றது. போன வாரம் ஹைதராபாத் போனேன். ஸ்டாக்கிஸ்ட பார்த்தேன். கட 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 கடன்னு ஆர்டரை பிடிச்சேன். 9.5 lakhsக்கு ஆர்டர். ஆபீஸ்ல அவன் வயிறு எரிஞ்சு சாவ போறான். இன்னைக்கு ஈவினிங்க்கு மைசூர் போறேன். அடுத்த வாரம் கோயம்புத்தூர், கொச்சின், கல்கத்தா, கேலிக்கட் இப்படி இந்த அடுத்த மாசம் முழுக்க எனக்கு டைட் ஷெட்யூல். தெரியும் உங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா முக்கியமான? பிரியா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்த மாசம் எங்க கம்பெனியில ஜிம்கோ மெட் அப்படின்னு தலைவலிக்கு ஒரு புது டேப்லெட்டை லான்ச் பண்றாங்க. மாத்திரையை சாப்பிடவே வேண்டாம், பார்த்தாலே போதும், தலைவலி பறந்து போயிடும் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. அதை நம்பி நீ ட்ரை பண்ணாத. தலைவலி என்னமோ போயிடும், ஆனா வலி தலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடும். என்ன இருந்தாலும் அம்மா கொடுக்குற கஷாயம் தாம்மா பெஸ்ட் மெடிசன். நீயும் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி, அதனாலதான் உனக்கு மட்டும் இந்த டிப்ஸ். அங்கிள் நீங்க உங்க ப்ரொஃபஷனை பத்தி பேச ஆரம்பிச்சா நேரங்காலம் தெரியாம பேசிட்டே இருப்பீங்க. முதல்ல காஃபி குடிச்சிட்டு ஹாலுக்கு வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா முக்கியமான விஷயம்? எனக்கு டார்கெட் தாம்மா முக்கியமான விஷயம். இது குடும்ப விஷயம். காஃபி சாப்பிட்டுட்டு உள்ள வாங்க. இது பிரியாவோட ஆர்டர். ஆர்டர் 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 11 லட்சம் ரூபா டார்கெட். அதை நான் அச்சீவ் பண்ணி ஆகணும். என்ன குடும்பமோ என்ன ஆர்டரோ. சார் ரோமியோ, ரோமியோ, மிஸ்டர் ரோமியோ. யார் அது? சோட்டி பேட்டி பிரியா. என்னது இது? டேபிள் கடையில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருட்டு தான் அடிச்சுட்டேன். ரோமியோ நீ வேற ஒரு 5 ரூபி காயின் தொலைச்சிட்டு அதை நான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ ஆஃப்டர் ஆல் 5 ரூபி காயின் தானே, அதுக்கு போய் எதுக்கு எல்லாம் அப்படி விழுந்து தேடிட்டு இருக்கீங்க? ஆஃப்டர் ஆல் 5 rupees அப்படி சொல்லிட்டு அது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா? Do you know something? பாம்பே இன்டர்கான்டினென்டல் ஹோட்டலில் பேரராக ஜாயின் பண்ணி ரிட்டையர் ஆகும்போது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜராக ரிட்டையர் ஆயிருக்கேன். ஒவ்வொரு பைசாவை எண்ணி எண்ணி சேர்ப்பேன், எண்ணி எண்ணி செலவு பண்ணுவேன் தெரியுமா? மிஸ்டர் ரோமியோ இந்தாங்க உங்க 5 ரூபி காயின். ஓ ஐ எம் லக்கி. தேங்க்யூ தேங்க்யூ. காஃபி. என்ன இதை நீ வச்சு? எதுக்கு இது? நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட். சரி இந்த ஃப்ரீ எல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க ஹாலுக்கு வாங்க, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அந்த விஷயமா? அப்ளிகேஷன் சொல்ல நான் வந்துடுறேன். இப்போ நீங்க போங்க ரோமியோ, நான் எஸ்எம்எஸ் ஓட வரேன். டேய் எஸ்எம்எஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னதான் கராத்தேல பிளாக் பெல்ட்டாக இருந்தாலும் வெறிநாய் துரத்தினா ஓடித்தான் ஆகணும். உனக்கு பேர் கரெக்டா அமைஞ்சிருக்கு, சிவராமன் மோகன சேகர் எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸ்ல முழுகி கிடக்காம வீட்ல என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க. காயத்ரியை பத்தி பேசணும். காயத்ரியா? யாரு? எஸ்எம்எஸ் அனுப்பணும். அவன் உன் கூட பிறந்த அக்கா, நான் உன் கூட பிறக்காத அக்கா. டுடேஸ் தத்துவம். டீ மாஸ்டர் டீ போடுவார், பரோட்டா மாஸ்டர் பரோட்டா போடுவார்.
ஹெட் மாஸ்டர் மண்டே போடுவாரா? இப்போ நீ வரலனா நானே உன் மண்டையில போடுவேன். சீக்கிரம் வா. ஒரே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். உனக்கு இதே தான் வேலை. சீக்கிரம் வா, முக்கியமான விஷயம் பேசணும். பிரியா, என்ன விஷயம்? ஏதோ குடும்ப விஷயம் பேசணும்னு சொன்னேன். எல்லாரும் இங்க இருக்காங்க. சட்டுப்புட்டுன்னு விஷயத்த சொல்லு. 7 மணிக்கு நான் கொச்சின் போயாகணும். கொச்சினா? இப்பதான் மைசூர் போகணும்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கொச்சின் போறீங்களா? மைசூர் நான் சொன்னேன், கொச்சின் தான் போகணும். ஏதோ ஒண்ணு, சீக்கிரம் விஷயத்த சொல்லு. காயத்ரியோட கல்யாண விஷயமா பேசணும். அதான் பேப்பர்ல ஆடு கொடுத்தோம், அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே. இட்ஸ் ஒன்லி 3 months ப்ராஜெக்ட். டார்கெட்டுக்கு மேல அச்சீவ் பண்றவன் தானே இந்த சிவராமன். அதுக்காக உங்க பொண்ணுக்கு 3 மாப்பிள்ளையா பார்க்க முடியும்? என்ன அங்கிள் இங்கேயும் டார்கெட் மார்க்கெட்டிங்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்கு ஒரு அப்பாவா பேசுங்க. சரி, இப்போ என்ன பண்ணுங்கிற? இதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணோம், அவ்வளவுதானே? இத்தனை அப்ளிகேஷன்ல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணுமா? ஜிந்தகியே முஷ்கில் ஆயிடும். மதுபாலா, உன் சிந்தகியை விட்டுட்டு உன் பொண்ணோட சிந்தகிக்கு வாமா. கரெக்ட். 7 மணிக்கு கொச்சின். செலக்ட் பண்ண. நீங்க செலக்ட் பண்ணா காயத்ரிக்கு பிடிக்கணுமே. அவதான் இங்கே இருக்காளமா, அவகிட்டே கேட்டுலாமே. கேளு சிவராமன், கேளு. கேட்கலாம். ஆனா காயத்ரிக்கு இப்போ கல்யாணம் வேண்டாங்கிறா. என்னது? கல்யாணம் வேணாங்கிறாளா? ஏன், என்னவா? ஏன் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. தனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு தீர்மானம் பண்ற உரிமை, சுதந்திரம் காயத்ரிக்கு இருக்கு. அதே மாதிரி அவளுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே அவளுக்கு 25 வயசு ஆயாச்சு. பொதுவாக ஆண்கள் 30 வயதிற்குள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதில்லை. பெண்கள் திருமணத்திற்கு முன் 30 வயதாவதை விரும்புவதில்லை. எஸ்எம்எஸ் ஜோக்குப்பா. இப்போ இது ஒரு புது வியாதி, எஸ்எம்எஸ்ன்னு. ஏய், இப்போ ஏண்டி கல்யாணம் வேணாங்கிற? சீக்கிரம் சொல்லி தொலை. நான் 7 மணிக்கு கொச்சின் போய் ஆகணும். ஏன்னா ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட்டுக்கு ரெடியா இல்ல. அதனாலதான் இப்போ கல்யாணம் வேண்டாங்கிறதுல பிடிவாதமா இருக்கா. பிடிவாதமா ஒரு பொண்ணு தனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். காயத்ரி யாரையோ லவ் பண்றா. அந்த மாதிரி ஏதாவது கன்றாவியா சொல்லி தொலையண்டி. மது, லவ் பண்றது என்ன கன்றாவியா? அது என்ன பெரிய குத்தமா பாவமா? சொல்லிக் கொடுங்க, நல்லா சொல்லிக் கொடுங்க. காயத்ரி யாரையும் லவ் பண்ணலனாலும் லவ் பண்ண சொல்லிக் கொடுங்க. லவ் சிவராமா, லவ் பண்றதோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதோ என்ன கெட்ட விஷயமா? ஃபார் இன்ஸ்டன்ஸ், இவன் அம்மாவை நான் பார்த்து லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால நான் குறைஞ்சா போயிட்டேன். ஆனா உங்க பொண்ணை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, எங்களுது அரேஞ்ச்டு மேரேஜ். அது அவ துரதிருஷ்டம், அதுக்கு சாமர்த்தியம் அவ்வளவுதான். என்ன பண்றது? இல்ல, இப்போ உங்க கல்யாணத்தை பத்தி பேச போறோமா இல்ல காயத்ரியோட கல்யாணத்தை பத்தி பேச போறோமா? ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிளியர் கட்டா சொல்லிடுறேன். காயத்ரி யாரையும் லவ் பண்ணல. அப்புறம் ஏன் கல்யாணம் வேண்டாமா? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா நான் சொல்றத கேட்டுக்கணும். என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தையா நினைக்கிறதுனால, எனக்கு காயத்ரி மேல அக்கறை இருக்கிறதுனால சொல்றேன். நான் அவளோட எல்லாத்தையும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சோ அடுத்த 2 வருஷத்துக்கு யாரும் காயத்ரியோட கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம். எதுக்காக அந்த 2 வருஷ கேப்? அதுக்குள்ள நம்ம காயத்ரி யாரையா லவ் பண்ணலாம் இல்லையா? இவர் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் லவ் தவிர வேற ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. அது நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. அங்கிள், அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, சந்தோஷமான மன வாழ்க்கைக்கு தேவையானது அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ். காயத்ரிக்கு இப்போ கல்யாணத்து மேலேயே ஒரு அவநம்பிக்கை இருக்கு, பல குழப்பங்கள் இருக்கு. இப்படி இருக்கிற மனநிலையில அவளை நம்ம ஃபோர்ஸ் பண்றதோ கம்பல் பண்றதோ சரியில்லை. கல்யாணங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. அதை நம்ம கேர்ஃபுல்லா ரேஷனலா தான் டீல் பண்ணும். காயத்ரியோட ஃப்ரெண்டா மட்டும் நான் இதை சொல்லல, ஒரு கவுன்சிலராகவும் சொல்றேன். நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொன்ன அப்புறம் இந்த விஷயத்தை இதோட விட்டுருவேங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 2 years. நல்ல கன்வின்சிங்காவும் சென்சிபிளாவும் பேசுறமா. கரெக்ட். இந்த வீட்லயே ரொம்ப சென்சிபிளா பேசுறது பிரியா தான். சரி சரி, என்ன புகழ்ந்தது போறோம். என் ரிக்வெஸ்ட்க்கு என்ன பதில்? எனக்கு 7 மணிக்கு கொச்சின் போகணும். நீ அவங்க அம்மா கிட்டயே கேட்டுக்க. என்னைய பாக்குற பிரியா, இந்த விஷயத்துக்கு நான் பதில் சொன்னேன் என் ஜிந்தகி முஷ்கில் ஆயிடும். அவ தாத்தா செல்லம் தானே, தாத்தா கிட்டே கேட்டுக்கோ. முஷ்கில்.
பெத்த அப்பா அம்மாவே ஒன்றும் சொல்லலை, நான் என்ன சொல்ல போறேன்? For free ringtones, dial 0707. பிரியா, என்னடி யாருமே ஒன்றும் சொல்லாம போயிட்டாங்க? பைத்தியம். இந்த 2 வருஷம் போஸ்ட்போன்மெண்ட்டுக்கு இன்டைரக்டா சம்மதிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். Cheer up. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச். ஆண்டி எல்லாம் பேக் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். ஆண்டி ஆண்டி என்னாச்சு ஆண்டி? என்னமோ தெரியலடா, கார்த்தாலேந்து மனசுல என்னென்னோ எண்ணங்கள், அந்த காலத்து நினைவுகள். ஏதோ நான் சின்ன பொண்ணு ஆயிட்ட மாதிரி ஒரு நினைப்பு. என்ன ஆண்டி இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? இருக்காதா பின்ன? பாரூர் அக்ராரத்தை விட்டு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஓடிடுத்து. எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் இருக்காளோ இல்லையோ, திடீர்னு கிளம்புறதா முடிவு பண்ணமா, சந்தோஷத்துல நெஞ்ச அடைச்சுடுத்துறான். என்ன ஆண்டி இது? எப்பொழுதும் நிதானமா கம்போஸ்டா கண்ட்ரோலா இருப்பீங்க, இப்படி படபடன்னு இருக்கிறத பார்த்தா எனக்கு அதிசயமா இருக்கு. என்னப்பா இது? பாலூர் அக்ரஹாரம் போகணுன்றது ஆண்டியோட கனவுப்பா. அது நிறைவேற போதுன்ற போது இந்த எக்ஸைட்மெண்ட் கூட இல்லைண்ணா எப்படி? உண்மைதாண்டா ராஜேஷ். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உறவுக்காரால பார்க்கணும்னு நினைச்சேன். இது வரைக்கும் அது நடக்கல. இன்னும் நான் எத்தனை நாளைக்கோ அதுக்குள்ள நான் வாழ்ந்த இடத்தையாவது பார்த்து என் மனசை தேத்திக்கிறேன். ஆண்டி, உங்க உறவுக்காரங்களை பார்க்க முடியாதுன்னு நீங்களா எப்படி முடிவு எடுக்கலாம்? கண்டிப்பா எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம். டேடி, நானும் ஆண்டியும் ஊர்ல இல்லைன்ன உடனே நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிடாதீங்க. அவர் லிமிட்டை தாண்டாம நான் பாத்துக்கிறேன் சார். அப்புறம் என்னடா, நீங்க என்ன நம்பலனாலும் இவனை நம்பி உண்டுல்ல, நிம்மதியா போயிட்டு வாங்க. ஆண்டி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். காலம் கிட்ட வரச்சேதான் ஆசை விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்லுவா. யார் கண்டா ஸ்ரீகண்டபுரத்தில் என் கால் பட்டதும் உயிர் பிரியணும் இருக்கோ என்னவோ. அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. நீங்க இல்லாம நாங்க என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த லோகத்துல யாரும் சாஸ்வதம் கிடையாது. யாரும் யாரோடையும் கடைசி வரைக்கும் துணையா வர முடியாது. இதுல என்னடா எமோஷன்ஸும் சென்டிமெண்ட்டும். இப்ப நீங்க பாலூர் அக்ரஹாரம் போறதும் ஒரு விதமான சென்டிமெண்ட் தானே? வாஸ்தவம் தான். அடுத்த வாழ்க்கை சுலபமா சொல்லிடுறோம். ஆனா நமக்குன்னு வரும்போது வித்தியாசமான கண்ணோட்டத்தோட பாக்குறோம். சரி, கிளம்பலாம். நல்ல வேலை உடையல. ஆனா என் மனசு உடைஞ்சு போயிடுத்தேன். நான் கிளம்புறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே சரின்னு படல. அதான் என்ன போக விடாம தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கு. என்ன ஆண்டி, ஆணி பலம் தாகாம விழுந்ததை வச்சு? இல்லப்பா, நான் இப்ப போறது சரியில்லைன்னு சொல்லாம சொல்றேன். நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கொடுத்த சங்கீதத்தை மீறக்கூடாது. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி இதே படம் விழுந்தது. எங்க ஆத்துக்கார் வெளியூர் போறச்சு. படம் விழுந்தது, அவர் விழுந்து என்ன கொஞ்ச நேரம் எல்லாரும் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ்.
இது வரைக்கும் ஆண்டி எழுது நான் பார்த்ததே இல்லை.